அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். நம்மளுடைய 8வது பதிவு. தேன் வகை. நெறைய தேன் நம்மகிட்ட இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கை முறையில தயாரிக்கிற தேன் தான். இயற்கை முறைனா என்ன அப்டின்னா, மலை காடுகள்ல அதுவா தேனீயால சேகரிக்கப்படுகிறது. மலைத்தேன், கொம்பு தேன் அந்த மாரி வகை. இப்ப இதுல புதிய டெக்னாலஜி கொண்டு வந்து நெறைய தேன் வகைகள உற்பத்தி பண்றாங்க. இது எப்படி நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அப்டின்னாக்க, இப்ப இது வந்து இதோட பேர் வந்து முருங்கை தேன். இந்த முருங்கை தேன் திண்டுக்கல் சைட்ல வந்து நெறைய முருங்க மரம் சாகுபடி பண்றவங்க, விவசாயிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட தேன் பெட்டிய நம்ம குடுத்து, அந்த தேன் பெட்டியில வெறும் முருங்கை எங்கெங்கலாம் சாகுபடி பண்றாங்களோ, அந்த இடத்தெல்லாம் பாக்ஸ் வச்சுட்டு, அந்த வகையில தேன் எடுக்கிறது. தேன் 5 கிலோமீட்டருக்கு மேல தேனீக்கள் வந்து பறந்து செல்லாது. அதனால அத சுத்தி இருக்கிற பூக்கள மட்டும் தான் அது தேன் எடுத்து கொண்டு வந்து சேகரிக்கும். அதுபோல தான் முருங்கை தேன் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துல நெறைய இடங்கள்லயே இயற்கை முறையில பெட்டி வச்சு தயாரிக்கப்படுது இது. இது மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம் இத. அந்த விவசாயிகள்ட்ட சொன்னோம்னா, அவங்களே எடுத்து இத நமக்கு பேக் பண்ணி குடுத்துருவாங்க. இது முழுக்க முழுக்க எந்த கெமிக்கலோ, இல்ல பாகு அந்த மாரி எதுவுமே சேர்க்காம தயாரிக்கப்படுது. இயற்கையான முறையில தேனீக்களால தயாரிக்கப்படுகிறது. இது என்ன பண்ணும் முருங்கை தேன் அப்டின்னா, செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஹீமோகுளோபின் அளவ அதிகரிக்கும். ரத்தத்தினுடைய அளவுகளையும் அதிகரிச்சு குடுக்கும் இது. இதனால இது வந்து 3 தாவரங்களுடைய அடிப்படையிலான அமினோ அமிலங்கள வந்து நமக்கு புரதங்களையும் நமக்கு குடுக்குது. இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் நெறைய பண்புகள் கொண்டிருக்கிறதுனால, செரிமானத்துக்கு நல்லா உதவும். வெதுவெதுப்பான தண்ணீல 1 ஸ்பூன் தேன் விட்டு நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரோமோ, இல்ல தலைவலிக்குது, இல்லன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படிங்கிற நேரத்துல, இதுல 1 ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீல கலந்து தேன குடிக்கணும். தேன வந்து அப்படியே குடிச்சோம்னாக்க மூச்சு திணறல் அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இது கெமிக்கலோ, அதனால மூச்சு திணறல் வருது அப்படி கிடையாது. அது குடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. தேன வந்து நம்ம இது பண்ணி தான் சாப்பிடணும். அப்படியே குடிக்கக்கூடாது. இல்லாட்டினா தேன்ல தண்ணீல மிக்ஸ் பண்ணி நம்ம வெதுவெதுப்பான தண்ணீல குடிக்கலாம். தேன்ங்கிறது தாய்ப்பாலுக்கு நிகரானது. சுத்தமான தேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நெறைய உடல் நலத்திற்கு நலன் பயக்கும் பொருட்கள வந்து இது நெறைய உங்களுக்கு உண்டு பண்ணும். எல்லா வீடுகள்லயும் அத்தியாவசியமான இருக்க வேண்டியது தேன். இது வந்து நம்ம முருங்கை தேன் இப்ப இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது முருங்கை தேன். யாராருக்கெல்லாம் வேணுமோ வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.